வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, முக்கியமான இண்டிசஸ், அதாவது குறியீடுகள் இந்தியா எந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஸோ இது சம்பந்தமா நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய வந்து கன்சல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ், உலகளாவிய ராணுவ வலிமை. இப்போ இந்தியா வந்து பார்த்தோம்னா, பாகிஸ்தான் இந்தியா கூட அவ்வளவு சீக்கிரம் சண்டை போட முடியாது. சண்டை போட்டா ஒரு போர்னு வந்துட்டோம்னா இந்தியா வந்து நம்மளுடைய பலத்தை காமிச்சிருவோம். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வலிமையான ராணுவம் இருக்கு. ராணுவத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்றோம். இப்போ அந்த இண்டெக்ஸ்ல நம்ம 4th பிளேஸ்ல இருக்கோம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 3 பேத்துக்கு அடுத்து 4வது இடத்துல நம்ம வந்து இருக்கோம். ஸோ 4/145. இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சிப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பி அப்படின்னம்னா அது ஒரு ஸ்கீம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய ஸ்கீம் வந்து சிப்ரி அப்படிங்கிற ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பேர் இன்னொரு வகையில முக்கியமானது. முதல்ல என்விரான்மெண்ட்டுக்காக சமிட் நடந்தது 1972 ஜூன் மாசம் 5ஆம் தேதி. அந்த ஸ்டாக்ஹோம் சமிட் நடந்த தேதியை, ஜூன் 5ஆம் தேதியை தான் நம்ம என்விரான்மெண்ட் டேவா செலிப்ரேட் பண்றோம். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா, வேர்ல்டு டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதை ரிலீஸ் பண்றவங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் அதாவது உலக வங்கி, அதுக்கப்புறம் IMF, இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். சரியா? அப்ப இதுல இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 39வது இடத்துல நம்ம வந்து இருக்கோம். அடுத்து உலக மகிழ்ச்சி குறியீடு. இந்த மகிழ்ச்சி குறியீடை பொறுத்த வரைக்கும் முதல்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா பூடான் நாட்டில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய எக்கனாமிக் புக்லயே இருக்கும் என்னென்ன குறியீடுகள் இருக்கு. அதுல HDI கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் PQLI அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல மகிழ்ச்சி குறியீடும் வந்து இருக்கும், வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதை ரிலீஸ் பண்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா, UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். UN உடைய நிலையான வளர்ச்சி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கறதே கொஸ்டின் வந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் அதிகமா பேசப்படக்கூடியது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா, நாம இன்னைக்கு ஒரு வளர்ச்சிக்காக ஒன்று பண்றோம்னா அது வந்து எதிர்காலத்துக்கு இருக்கணும். இப்ப பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்குன்னா நம்ம பாட்டுக்கு எல்லா பெட்ரோலையும் எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிட்டோம்னா எதிர்கால சந்ததிக்கு ஒரு டப்பால் அடைச்சு வச்சு இதுதான் பெட்ரோல், 20 வருடங்களுக்கு முன்பு இதைத்தான் வந்து காரை ஓட்டுவதற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு வந்துடும். அப்படி நம்ம பண்ணாம என்ன பண்ணணும், ஒரு பொருள் தீந்து போகாம திரும்ப கிடைக்கிற அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு பேர் தான் நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரியா? இந்த இதுல வந்து பார்த்தோம்னா 2024 நம்ம 126 143 கண்ட்ரில, இப்ப 25 வந்து பார்க்கும்போது 118வது இடம் நம்ம முன்னாடி வந்திருக்கிறோம். 143. அப்ப மகிழ்ச்சி கூடி இருக்கு. நம்பர் 1 யாருன்னு பார்த்தா பின்லாந்து. முடிஞ்சா நம்மளாம் அங்க போயிடணும். சரியா? அடுத்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு, வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2024 யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இதே மாதிரி இந்த வித்தவுட் பார்டர்ஸ், டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர் ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு NGO மாதிரி. சரியா? 159வது இடம் நம்ம வந்து பார்த்தோம்னா 159வது இடம் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். முதல்ல தான் ஒரு பத்திரிகையாளராக பணிபுரிந்ததற்காக கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் சரண்டர் நாட் ஐஎன்எம்ல முக்கியமான ஒரு 1876 நமக்கு இந்தியன் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி தான் பால கங்காதர் திலக் 1897 தன்னுடைய கேசரி பத்திரிகையில மராத்தி மொழியில எழுதின ஆர்டிகளுக்காக கைது செய்யப்பட்டார். அதற்காக அவருக்கு தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில வந்து பிடிச்சு போட்டாங்க அவரை. சரியா? இதுல நம்ம 159 இடத்துல இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை 24 25. அதுல பார்த்தோம்னா நம்ம 80வது இடத்துல இருந்திருக்கோம், 85க்கு வந்துட்டோம். இதுல முதல் இடத்துல சிங்கப்பூர் இருக்காங்க. சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்னா என்னன்னா, நம்ம பாஸ்போர்ட்டை வச்சுட்டு விசா வாங்காம மற்ற கண்ட்ரிக்கு போகணும். ஆனா நம்ம நிறைய நாட்டுக்கு என்னன்னா விசா கேட்பாங்க. விசானா நமக்கு அவங்க பர்மிஷன், இவரை உள்ள வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தா தான் நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போகணும்னா நமக்கு 2 தேவை, ஒன்னு பாஸ்போர்ட், இன்னொன்னு விசா. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் விசா இல்லாமே நிறைய கண்ட்ரிக்கு அவங்க போகலாம். அதனால அவங்க நம்பர் 1. நம்ம 80ல இருந்து 85க்கு வந்திருக்கோம். ரிலீஸ் பண்றவங்க இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். அடுத்து வந்து பார்த்தோம்னா, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், உலக ஊழல் குறியீடு 2024. இதை ரிலீஸ் பண்றது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். நம்ம 96வது இடத்துல இருக்கோம் 180 கண்ட்ரில. ஊழலுக்கு பொறுத்து பார்க்கும் பொழுது நமக்கு கரப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பாலிட்டியில ஒரு டாபிக். அதுல லோக்பால், லோக் ஆயுக்தா, அதுக்கப்புறம் ஊழலுக்காக நம்ம எடுக்கக்கூடிய திட்டங்கள், முயற்சிகள் இருக்கு. ரொம்ப முக்கியமானது சந்தானம் கமிஷன் ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஊழலை ஒழிக்கிறதுக்காக நம்ம யார் தலைமையில கமிஷன் போட்டோம்னா சந்தானம் கமிஷன் 1962. அவருடைய ரெக்கமெண்டேஷன் படிதான் CBI 1963, CVC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல
1997 வினித் நாராயணன் கேஸ்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குல சிவிசிய ஒரு சட்டமுறையான அமைப்பா மாத்துங்கன்னு சொன்னதுனால 2003 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் விழிப்பு பணி ஆணையம் வந்து ஒரு சட்ட அமைப்பாக மாற்றப்பட்டது. அப்ப ஊழலுக்கு இது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்ம எவ்வளவு மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். ஊழல் ஒழிப்பு சட்டம் சொல்லியே ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் 1988 சரியா. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை 2024. இதை கொடுக்கிறவங்களும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 108வது இடம். அப்படின்னா என்னன்னா ஆண் பெண் சமத்துவம் இன்னும் வந்து நமக்கு வரல, இன்இக்வாலிட்டி அதிகமா தான் இருக்கு. என்னதான் ரிசர்வேஷன் கொடுத்தாலும் எவ்வளவு பண்ணாலுமே நமக்கு வந்து அது ஒரு கிரீமை தான் டச் பண்ணிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஈக்குவாலிட்டி வரல. ஸோ 108வது இடத்துல இருக்கோம் நம்ம. அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது, கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் கேட்ட டாபிக் யூனிட் 9ல. இப்ப வந்து யூனிட் 5ஓட ஒரு பாட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு டாபிக்கா இருக்கு. 60க்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது யார் கொடுத்தானா, அமார்த்தியா சென், இந்தியாவை சேர்ந்த எக்கனாமிஸ்டான அமார்த்தியா சென். பாகிஸ்தானை சென்ற ஒரு அன்லைக்லி காம்பினேஷன், இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். ஸோ இந்தியன் எக்கனாமிஸ்ட், பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் மெஹபூப் உல் ஹக், இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரெடி பண்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஒரு நாட்டோட வளர்ச்சினா ஜிடிபி எவ்வளவு, அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்கம் வந்து சிஎஸ்ஓ, என்எஸ்ஓ, என்எஸ்எஸ்ஓ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்க தான் கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளவு வளர்ந்துருக்கு, விச் மீன்ஸ் உற்பத்தி நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பு. அப்ப பண மதிப்பு அதிகமாக நம்ம வளர்றோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்புறம் தான் தெரியுது பணம் எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணம் யாருக்கிட்ட இருக்குங்கிறதா முக்கியம். அப்ப அந்த ஜிடிபியை மட்டும் வச்சு நம்ம நாட்டோட வளர்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது. அதுல தெரியறது growth. நமக்கு தேவை டெவலப்மெண்ட், முன்னேற்றம். அப்ப முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும் பொழுதுதான் படிக்கிறாங்களா, உடல் ஆரோக்கியத்தோட இருக்காங்களா, அவங்க கிட்ட காசு இருக்கா, இண்டிவிஜுவலா ஒரு தலா வருமானம், இந்த மாதிரி ஒரு 3 பேராமீட்டரை போட்டாங்க நம்மளுடைய அமார்த்தியா சென்னும் மெஹபூப் உல் ஹக்கும். அந்த இண்டெக்ஸ் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா 134வது இடத்துல இருக்கோம் 2023-24 இண்டெக்ஸ் படி 134. இதுல நம்ம பின்னாடி வந்திருக்கிறோம். அடுத்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் கொடுக்கிறது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 129வது இடம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குளோபல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்து அப்படிம்பாங்க. அது என்ன அறிவுசார் சொத்து? நமக்கு ஒரு வீடோ காரோ சொத்தா இருக்கு அப்படின்னம்னா, வீடு வந்து அசையா சொத்து, கார் வந்து மோட்டார் வந்து அசையும் சொத்து. இது இல்லாம கண்ணுக்கே தெரியாம இன்டான்ஜிபிள், கண்ணுக்கு தெரியாத சொத்து தான் இன்டலெக்சுவல். ஒரு கவிஞர் கவிதை எழுதுறாரா, அவருடைய கவிதை ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்ப இசைஞானி இளையராஜா இருக்காரா, அவருடைய இசை ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுதான் நமக்கு அந்த குட் பேட் அக்லில வந்து என்னன்னா, என்னுடைய பாட்டை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க, ஏன்னா அது அவருடைய அறிவுசார் சொத்து, அவரை கேட்காம நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரிதான் ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரா, அது அவருடைய அறிவுசார் சொத்து, அதுக்கு அவரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்குவார். நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு நான் தான் உற்பத்தி பண்ணுவேன்னு சொல்லி வாங்கிக்குவார். அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ்ல 42வது இடம். இதை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அடுத்து வேர்ல்டு சைபர் கிரைம் யார் கொடுக்குறாங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோ யுஎன்எஸ்டபிள்யூ கேன்பரியும் தான் கொடுக்குறாங்க. இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா 10வது இடத்துல இருக்கோம். அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், அதாவது பட்டினி குறியீடை பொறுத்த வரைக்கும் 105வது இடத்துல இருக்கோம். நம்ம ரொம்ப பின்னாடி தான் இருக்கோம் பட்டினி குறியீடுல 105வது இடம். இதுக்காகத்தான் நம்ம ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 உணவு பாதுகாப்பு சட்டம் சொல்லியே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கம்பல்சரியா நம்ம வந்து மினிமமா இவ்வளவு, அதாவது கிராமப்புறங்கள்ல 75% பாப்புலேஷன், நகர்ப்புறங்கள்ல 50% பாப்புலேஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உணவுப் பொருளை வந்து இலவசமாகவும் குறைஞ்ச விலையிலும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிடிஎஸ் அது வந்து பொது விநியோக திட்டம், அது ஒரு டாபிக் இருக்கு நமக்கு. இந்த இண்டெக்ஸை கொடுக்குறவங்க கன்சர்ன்ட் வேர்ல்டு வைட் ஆஃப் அயர்லாந்து அண்ட் வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படிங்கிற வரவங்க. தென் சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா கின்ரிச் ஃபவுண்டேஷனும் ஐஎம்டியும் 23வது இடத்துல இருக்கும். அடுத்து வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ரூல் ஆஃப் லா ப்ராஜெக்ட் அப்படி வந்து வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் 79வது இடத்துல இருக்கும் நம்ம. தென் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்ல 10வது இடம் யாரு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஜெர்மன் வாட்ச் மற்றும் நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட், அப்புறம் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல். இதுல வந்து எந்த இடத்துல 10வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்து கிளைமேட் ரிஸ்க் எந்த இடம்னா 6வது இடத்துல இருக்கும். அது என்ன கிளைமேட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு எமிஷன் நமக்கு அதிகமாச்சுன்னா பூமியில, அதாவது பூமியை வந்து பொறுத்த வரைக்கும்
வெப்பநிலைய அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. பூமி வந்து எப்படி வெப்பமடையுது? சூரியன் இருந்து வெப்பமடையுது. சூரியனால அட்மாஸ்பியரை டைரக்டா ஹீட் ஆக்க முடியாது, அது பூமியை ஹீட் ஆக்கும். பூமி தான் வந்து அட்மாஸ்பியரை ஹீட் ஆக்கும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்ததுன்னா வெப்பத்தை அதிக அளவு தாங்கிக்கும். இப்ப நம்ம பார்த்துக்க வரைக்கும் பூமி வந்து 3வது கோள். ஆனால் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கோள் வந்து பார்த்தோம்னா வெள்ளி தான் வெப்பம் அதிகமா இருக்கும். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன்ல கூட அவ்வளவு வெப்பம் இருக்காது. ஏன் பக்கத்திலேயே இருக்கிறதான வெப்பம் அதிகமா இருக்கணும்? ஏன்னா புதன்ல கேஸ் எதுவுமே கிடையாது, வெள்ளியில தான் கேஸ் நிறைய இருக்கு. அப்ப பூமியில கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா வெப்பநிலை அதிகமாகும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு எப்படி அதிகமாகுது? நம்ம பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் விறகு எரிக்கிறது, இதெல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுது. அதை குறைக்கணும் அப்படிங்கறதா நமக்கு என்ன பண்ணணும், கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய மெஷர். அதுக்கு தான் பாரிஸ் உடன்படிக்கை 2015 பாரிஸ் கிளைமேட் டீல் வந்து நம்ம போட்டிருக்கிறோம், ரைட்? ஸோ இந்த கிளைமேட் ரெசிஸ்டன்ஸ்ல ஜெர்மன் வாட்ச் கொடுக்குறாங்க 6வது இடம். தென் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இது வந்து விபோ, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். விபோவுடைய எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பே இருக்கு. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் 39வது இடம் 132 கண்ட்ரில. தென் வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இண்டெக்ஸ், இதை கொடுக்குறவங்க குவார்டர்லி சைமன்ஸ் அப்படிங்கிறவங்க 25வது இடத்துல இருக்கும். அடுத்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். பீஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் 116 இடத்துல இருக்கும். தென் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 14வது இடம், பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க, 14th பிளேஸ்ல இருக்கோம் நம்ம. தென் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், அதையும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் கொடுக்குறாங்க, 63வது இடத்துல இருக்கும் நம்ம. அடுத்து சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர்னா என்னன்னா சத்தம் இல்லாம சம்பவம் பண்றதா சாஃப்ட் பவர். நம்ம வந்து ஹார்ட் பவர்னா மிரட்டுறது, மிலிட்டரியை வச்சு ரூல் பண்றது, அதெல்லாம் ஹார்ட் பவர். நம்ம சைலண்டாவே வேலையை முடிக்கிறோம் இல்லையா, அதான் வந்து சாஃப்ட் பவர், அது ஒரு இன்ஃபுளுயன்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட் பவர், அதுல நம்ம 30வது இடத்துல இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விட்டு போச்சு. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தயார் குறியீடு 2024 நம்ம வந்து யார் கொடுக்குறாங்கன்னா IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்கறது 72வது இடத்துல இருக்கிறோம். தென் வேர்ல்டு என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஏல் சென்டரும் கொலம்பியா சென்டரும் ப்ரிப்பேர் பண்றாங்க, 176ல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து வரலாம். தேங்க்யூ.